Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட்டான கேரமல் டாஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம். வீட்டிலையே ரொம்ப சுலபமாக ரொம்ப எளிமையான முறையில் செய்ய முடியும். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. டேஸ்ட் அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற கேரமல் சாக்லேட் போலவே இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் சொல்லியிருக்கிறது போல் அப்படியே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெர்ஃபெக்டான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சர்க்கரையை தானாக உருகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், லேசாக உருக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, ஆனால் நல்லாவே உருகி வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா மெல்ட் ஆகிட்டு இது கொஞ்சம் தேன் கலரில் வரணும். அந்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இடையிடையில் இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்மளுடைய கேரமல் கேண்டிக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகிறது இந்த கேரமல் தான். ஸோ இந்த சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். இது கொஞ்சம் தீஞ்சு போயிட்டாலும் சாக்லேட் கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே இது போல் தேன் கலர் வர ஆரம்பிச்சிரும். இது கரெக்டான கலர். இந்த டைமில் நம்ம இது கூட 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்க்கும்போது ரொம்ப கவனமாக சேர்க்கணும். ஏன்னா சர்க்கரை ரொம்ப சூடாக இருக்கும். அது மேலே தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சமாக இது போல் சேர்த்துட்டே வாங்க. ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா சர்க்கரை ஒன்றோட ஒன்று சேர்ந்து கட்டியாகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம பயப்பட தேவையில்லை. இது தானாகவே மெல்ட் ஆயிரும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா விப்பிங் க்ரீம் கூட சேர்க்கலாம். விப்பிங் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். இதில் விப்பிங் க்ரீம் சேர்த்தாலும் டேஸ்ட் மாறாது. உங்ககிட்ட எந்த க்ரீம் இருக்கோ அது நீங்கள் சேர்த்துக்கிறலாம். ஆனால் இதுக்கு பதிலாக பால் சேர்க்கக்கூடாது. பால் சேர்த்தோன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். அதுக்கப்புறம் டாஃபி மாதிரி வராது. நம்ம இது போல் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது லேசாக அந்த சர்க்கரை கட்டிப்படுற மாதிரி தான் இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துகிட்டே இருங்க. அந்த ஹீட்லேயே அது மறுபடியும் உருக ஆரம்பிக்கும். முடிஞ்சளவே இந்த டாஃபி பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக் கடாய் எடுக்க பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் நார்மல் கடாய் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த க்ரீம் அதுக்கப்புறமா அந்த சர்க்கரை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லாவே கரைஞ்சிருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட சர்க்கரை சேர்க்கணும். ஒரு அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் பண்ணுறோம்ல, அதில் தான் ரொம்பவே கவனம் தேவை. இல்லைன்னா டோட்டல் ரெசிபியே ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மிக்சர் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், இந்த அளவு கெட்டியாகவும் ஆயிருக்கு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன் சிரப் சேர்த்துக்கோங்க. இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். இல்லை ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த கார்ன் சிரப் கிடைக்கல, இல்லை யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் இந்த கார்ன் சிரப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோன்னா அந்த கேரமல் டாஃபியோட டெக்ஸ்சர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இந்த கார்ன் சிரப் நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக பண்ணலாம். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த கார்ன் சிரப்புமே நல்லா கரைஞ்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். திக்கானதுக்கு அப்புறமா நம்ம சாக்லேட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இருந்ததுக்கு இப்போ ரொம்பவே திக்காக இருக்குது. இப்போ இது கரெக்டான பதத்தில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த சாக்லேட்டை கொஞ்சமாக விட்டு பாருங்கள். இது கையில் எடுத்து உருட்டுறதுக்கு வரணும். பாருங்கள், இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம எந்த ஷேப்பில் உருட்டினாலும் அந்த ஷேப்க்கு அது எடுத்துக்கும். நம்ம அதிரசத்துக்கெலாம் பாகு செக் பண்ணுவோம்ல, அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சால்டட் பட்டர் சேர்க்குறேன். நீங்கள் வந்து அன்சால்டட் பட்டர் சேர்க்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேர்க்கலாம். ஆனால் கூடவே சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. இந்த பட்டர் நல்லா உருகணும், அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் வந்து நல்லா உருகிட்டு அந்த சாக்லேட் மிக்சரோடு சேர்ந்து நல்லா கலந்துரும். இது போல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். பட்டர் சேர்க்குறனால அந்த சாக்லேட் வந்து நல்லா ஷைனிங்காக சில்கியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா டால்டா கூட சேர்க்கலாம். ஆனால் எண்ணெய் வந்து சேர்க்க வேணாம், அது அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. இப்போ பாருங்கள், பட்டர் வந்து அந்த சாக்லேட்டோடு சேர்ந்து நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட பட்டர் வெளியில் தெரில. இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ட்ரேயில் இதை மாற்றிடணும். நான் வந்து ஒரு சின்ன ட்ரேயில் பட்டர் ஷீட் வந்து 4 பக்கமுமே படுற மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போ இதை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனேவே இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அது வந்து ஷேப் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு சாக்லேட் ஷேப்புக்கு கிடைக்காது. இப்போ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஆற வச்சுருங்க. 2லேருந்து 3 மணி நேரம் இதை நல்லா ஆறட்டும். ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோலாம் வைக்க தேவையில்லை, வெளியில் வச்சாலே இது நல்லா செட் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட சாக்லேட் நல்லாவே செட் ஆகிருக்கு. நான் சொன்ன கன்சிஸ்டன்சியில் சொன்ன ரேஷியோவில் அப்படியே பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் பெர்ஃபெக்டான சாக்லேட் வந்து கிடைக்கும். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு பட்டர் ஷீட்டை வந்து வெளியில் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இதை கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் வந்து நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா சுலபமாக கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இதை கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடையில் கிடைக்கிற ஷேப்லேயே கட் பண்ணியிருக்கேன். இதை இப்படியே நம்ம டப்பாவில் வச்சு ஸ்டோர் பண்ணோன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கடையிலலாம் ரேப் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சாக்லேட் போலவே ரேப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கவர் இருந்ததுன்னா நீங்கள் அதில் ரேப் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட் வச்சுட்டு இது போல் ரேப் பண்ணிக்கலாம். சின்னதாக வந்து பட்டர் ஷீட்டை கட் பண்ணிவிட்டு இது போல் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க எல்லா சாக்லேட்டையுமே இது போல் ரேப் பண்ணதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் இல்லைனா வந்து ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 10-15 நாளைக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் ரொம்ப சூடான பிளேஸில் வைக்காமல் கொஞ்சம் வந்து குளிர்ந்த இடத்துல வைக்க பாருங்கள். 10-15 நாளைக்கு மேலேயும் நீங்கள் வச்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரீசரில் இல்லை, நம்ம நார்மலாக ஃப்ரிட்ஜ்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நான் வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இதோட டெக்ஸ்சர் வந்து வெளியில் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா சூவியாக, நம்ம எப்படி வந்து ஒரு கேரமல் கேண்டி கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போமோ அதே ஃபீல், அதே டேஸ்ட் வந்து கொடுக்கும். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதோட டெக்ஸ்சரை நீங்களே பாருங்கள். ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், அது பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம கடையில் வாங்கினது போலவே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் பெர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.